திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு காஞ்சி புராணத்தின் தொடர்ச்சி படிக்க போறோம். அதுக்கு முதல் காஞ்சி புராண காப்பு இருக்குது, படிப்போம். காஞ்சி புராணம் காப்பு. பொன்மதிற்காஞ்சி அம்புராணம் ஜப்புவான் தொன்மை செந்தமிழ் தொடையல் யாப்புற மின்மினி பணி புனை விகடச் சக்கர சின்மய களிற்றினை சிந்தை செய்வாம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் 101வது பாடல்ல இருந்து படிக்க போறோம். என்று படிங்க. வேள்விச்சாலை. இல்ல முந்தி நான் படிச்சதுல எனக்கு சமையல் வீட்டுக்கு எழுத தாழ்த போய் மாதிரி சேர்ந்து மேலே இல்ல, வேள்விச்சாலை படிங்க. படிக்க இல்லது படிங்க. வேள்விச்சாலை. இந்திரன் ஊர்தி இங்கெய்தி தன்முடி சுந்தரம் சிதை தரத்துயதன் சீரித்தன் மந்திர புகையினால் வாரி ஊரெல்லாம் சிந்திட செய்வன சீர் வேள்விச்சாலையே. தேவேந்திரன் உறுதியாகிய மிருகம் சிகரத்தின் மேல் தவழ்ந்து அழகுட நெருங்குதலால் சிறந்த வேள்விச்சாலை சிவந்து தன்னிடத்து மந்திர விதியாலான் அமைந்த வேள்வி புகையால் இந்திரனது நகரத்தின் அழகை சிறிய செய்யான் என்றன. வலனே அழுத்தமையால் இந்திரன் வலாரி ஆயினான். அடுத்தது வாசிக்கிறது எழுசீரடி ஆசிரியர் விருத்தம். அதுவும் உங்களுக்கு தான் படிங்க. ஆகுதி தளனின் அறுதொழிலாளர் அருமறை ஆகுதி தமிழன் அறுதொழிலாளர் அருமறை மனு எடுத்தோதி பாட்டுதான். ஓகையிற் சொரினை தெரித்தெழும் பிரிவும் ஒடிவடு புலிங்கமும் கொண்டு மிகமாய்ப் பழந்து தூபமே பிடித்து மின்னீர் பொழிவென போலும் ஈகேசால் வேள்வி மறுத்துளி மாறி இன்மையே இதற்கு சான்றால். ஆவியிடம் வேள்வி தீயினிடத்து அந்தனை அறிய மறைப்பொருளாகிய மந்திரங்களை எடுத்து கூறி உவையோடும் மலை போலச் சொரிந்த நெய் நின்றும் துள்ளிகளும் சிறு திவலையும் ஒளியொழுகின்ற தீப்பொறிகளையும் கொண்டு மேகமாய் பரவிய புகையே இடியொலி காட்டி மின்னி மழை நீரைச் செறிவன எனலாம். தேவர் கொடைக்கண்ணாய் அமைந்த வேள்வி செய்யாதொழிந்த வழிமறை இன்மையை நிகழ்ச்சிக்கு பொருந்திய சாட்சி. எடுத்தோதல் அவ்வச்சடங்களுக்குரிய மந்திரங்களை ஓதுதல் இனி எடுத்தல் படுத்தல் முதலிய ஓசையுடன் எனலுமாம். உடன்பாட்டுடனும் எதிர்மறையானும் அறிய வருதலின் உருசான்று என்க. படலம் 78ஆம் செய்யுள் குறிப்பினும் காண்க. அறிதொருளாவன ஓதுதல் ஓவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றன என்பன. நெய்த்திலவாள் மரத்திலவாள் என்றமையால் நீர் நாண செய் வழங்கியமையும் எண்ணான் பல வேட்டையும் பெறப்பட்டன. இது படிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்கா. படி. பூசுர அந்தனர் இருக்கை. பூசுர பெயரின் இருமொழி பொருட்கும் உரிமை பூண்டுரு நிலை கேட்ப காசினி வரப்பின் நாள்தோறும் வாழாது கமல் சுவை அடிசிலான் அதிதி பாட்டு பிள்ளை பாட்டாது. பூசிர பெயரின் இருமொழி பொருட்கும் உரிமை பூண்டுரு நிலை கேட்ப காசினி வரப்பின் நாள்தோறும் வாழாறு கமல் சுவை அடிசிலான் அதிதி பூசையும் வேள்வி அவி நாட்கடவுள் பூசையும் ஒருங்குசை கடப்பா டாசர ஆட்டும் பார்ப்பனவாக அறிஞர் வாழிடம் பலவன. பூசுரர் என பகுபதமாய இருமொழியின் பொருளுக்கும் உரியராய் நின்ற நிலைக்கு தக நிலவுலகின் நாள்தோறும் வலுவாமல் நறுமணம் கமலும் சுவமிக்க உணவான அதிதி, அதாவது விருந்தினர் பூசையும் வேள்வியிலிடும் அவியால் தேவ பூசனையும் ஒருங்கு செய்யும் கடப்பாட்டினை குற்றமற செய்து முடிக்கும் பார்ப்பன வாகையை மேற்கொண்ட அறிஞர் வாழும் இடங்கள் பல அவ்விடத்தில் உள்ளன. மானுடையாகம் என்னும் விருந்தும் தேவையாகம் என்னும் விருந்தும் தேவையாகம் என்னும் வேள்வியின் சிறக்க முடித்து வாகை சூடியோர் என்க. அரசர் இருக்க தகை பெரு வலியால் ராணியக்கா படியுங்கவன் தகை பாட்டு என்ன பாட்டுல
செய்யுள். செய்யுள். ம். ஓகே. ம். தகைபெரு வலியால் தம் உனை முறுக்கிக் காவச் சாகாடுகைத் எங்கும் திகிரி ஒன்று உருட்டி முறையுளி செங்கோல் செலுத்தினர்கள் செருத்து கள்வர் செலுத்துணர்கள் மற்றுயிர்கள் பகைவர் தாம் தமர் இவையின் எய்தும் பயந்தடுத்துலகெலாம் பிறக்கும் மிகு புகழ் படைத்த அரசியல் வாழ்க்கை வீரர் வாழ் இடம்பல அவன. தகுதி பெற்ற வலிமையால் பகைவர் போர்க்களத்தை அழித்து காத்தலாகிய சகடத்தைச் செலுத்தி எவ்விடத்தும் ஆணையாகிய சக்கரத்தை ஒன்றாக்கி முறையோடு செலுத்தி அரசர் திருடர் உயிர்கள் பகைவர் தம் சுற்றம் இவ்விடங்களினின்று வரும் பயத்தை குடிகளுக்கு புகாமற் தடுத்து உலகம் முழுவதும் காக்கும் மிகு புகழை படைத்த அரசியல் வாழ்க்கையுடைய வீரர்கள் வாழும் இடங்கள் பல அவ்விடத்தில் உள்ளன. தகைபெறு வலி தகைதல் பிறரிடம் புகாது சிறை செய்ய பெற்ற வன்மையுமாம். காவற் சாகாடு கைப்போன் வணிகர் இருக்கை அடுத்த செய்யுள். மேதகு விரிஞன் அறம்பரல் குரங்கை விளைதகையாய் எனப் படைத்தோர் ஏதிலர் பொருளும் தம்போல் பேணி வாணிபம் இட்டுணர் வடாது மாதிரத்தலைவன் புறங்கொடுதிரியும் வளத்தினார் மரநெறி ஒழுக்கம் ஆதரித்து உயர்ந்த விழுக்குடி வணிகர் அமர்ந்து வாழ் இடம்பல அவன. மேன்மை விருந்திய பிரமனுடைய துடைய பொருளறிய விருப்பம் அமைந்த தாய் என்னும்படி அல்லத்தில் தோன்றியவர். கொஞ்சம் மேல பிறர் பொருளை தம்முடைய பொருளை போல போற்றி வாணிகத்தால் பொருள் தேடுவோர் வடதிசைக்கு தலைவனாகிய குபேரனும் தோற்றோடும் நிதி செல்வர் வைதிக ஒழுக்கங்களை விரும்பி ஒழுகுதலின் உயர்ந்த மேலான குடி வணிகர்கள் விரும்பி வாழும் இடங்களும் பல அவ்விடத்தன. வணிகர் முறை வாணிகம் செய்வார்க்கு வணிகம் பேணி புறவும் தமது செய்யின். வணிகர் பிரமன் துடையிற் பிறந்தவர் என்பது மிருதி நூல் வழக்கு. அடுத்த செய்யும் வேளாளர் இருக்கை முரு உயிர் தளர்ந்த மலரவெந்தனது முகமுதல் உறுப்பெல்லாம் தாங்கிச் சரணம் என்று உரைக்கும் உறுப்பினில் தோன்றிச் சாற்றும் அம்முக முதல் உறுப்பின் வரும் ஒரு மூவர் தங்களை உளவின் வன்மையான் நிலை பெறத் தாங்கும் உரிய வேளாண்மை பூண்ட பேர் தமக்கே உடையவர் இடம்பல அவன. நறுமணம் கமந்து அலர்ந்த மலர் உரை பிரமன் தன்னுடைய முதலாம் உறுப்புகளை எல்லாம் தாங்குதலின் சரணமென்று கூறப்பெறும் உறுப்பினில் தோன்றி முகம் தோல் துடை என்னும் உறுப்புகளில் தோற்றிய ஒப்பற்ற அந்தணர் அரசர் வணிகர் என்னும் மூவகையோரையும் உளவு வளத்தால் நிலைபெற தாங்குதற்குரிய உபகாரம் எனும் பொருளையுடைய வேளாண்மையை தமக்கே உடைமையின் வேளாளர் ஆவர் இடங்கள் பல அவ்விடத்தன. மற்றையோர் இருக்கை நால்வகை வருணத்துயர்குடி பிறந்த நல்லவர் இருக்கையச் சூழ்வர் சால்புறும் அவரில் உயர்ந்தோர் எளிந்தோர் தங்கள் உள் குழி மணந்தளித்த பால்படும் ஏனச்சாதி பேதத்தோர் பலர்களும் தத்தம நெறியின் சீலராய்த் துவன்றி மரபுளி ஒழுகும் திருமலி பல்வகை குடியே. வேற்றுமை தெரிந்த நாட்பாலவாகிய வருணத்துள்ளும் உயர்ந்த குடியில் பிறந்த நல்லவர் தம் குடியிருப்புகளை அமைதி மிகுந்து அவருள் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் தங்களுக்கு குழுமி மனம் புணர்ந்தீன்ற பிரிவு பெறும் பிறசாதி
உணர்ந்து ஈன்ற பிரிவு பெறும் பிறசாதி வேறுபாட்டினர் பலரும் தத்தம் மரபுக்கும் நிலைக்கும் வாய்ந்த நெறியின் வரும் உணர்வு நிலைக்கும் வாய்ந்த நெறியின் வரும் ஒழுக்கத்தவருடையராய் நெருங்கி மரபொடு பொருந்த ஒழுகும் செல்வம் மிக்க பல வகையான குடிகள் சூழ்வன. கழகம் வளரிலை தருப்பை நுணியன கூத்த மதியினர் தொன்று தொட்டுடைய பழகரு பயிற்சியர் மேற்கோன் முதற்பகவர் மூன்றினும் தெருட்டி இளையரு குணத்தும் இலக்கண நெறியோர் இரு புலமையர் தம்முள் களவிகள் திகழ்ந்து குளாங்குளமாகி கலதெறி கழகமும் பலவால் வளர்ந்து தருப்பை இலையின் நுனியெனக் கூறிய அறிவின உடையவர் தொன்று தொட்டு வருகின்ற குற்றமற்ற சிறந்த வேள்வி செல்வர் மேற்கோள் முதலான பேசப்பெறும் மூன்றானும் இளையாருக்கு தெளிவுபடுத்தி உணரச் செய்யும் அளவு நெறியை கைகொள்வோர் நால்வகை புலமையார் தங்களுள் உட்பகை புறப்பகை தவிர்ந்து குழாங்குழாமாகிய நூல்களை ஆராய்கின்ற கலகங்களும் பல உள்ளன. கூறிய பரந்த அறிவு அகி அகன்ற அறிவு தொன்று தொட்டுடைய பழகு அறியாமையாகிய குற்றம் மூன்று மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு நால்வகை கவிகள் கவி கமகன் வாதி வாக்கி கவி ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்ன நாற்கவி பாடுவோன். கமகன் அரிய பொருளை செம்பொருளாக பாடுவோன். வாதி எதுவும் மேற்கோளும் எடுத்துக்காட்டுடன் பிறர் மனத்தை மறத்து தன் மனத்தை நிறுத்துவோன். வாதிக்கிறவை வாதாடுறவை தங்கள்தான் சரி என்றுதான் வாதாடுவினமா. வாக்கி உறுதி பொருள் நான்கனையும் கேட்கவும் விரும்பும் இனியவனாக விரித்து கூறுவோன். இந்த மூன்று இருக்குது. அது மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டுன்றது ஒரு செய்யுளுக்கு ஒரு பாட்டுக்கு மேற்கோள் ஒன்று வரும் ஏதண்டு ஒன்று வரும் எடுத்துக்காட்டு. சிவஞான போதத்தில் அது இருக்குது. சைவ மடம் காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து ஆமனை முனிந்து நெஞ்சடை தரித்து கன்றகல்லாடை மேற்புனைந்து யாமெல்லாம் வலுத்துந்துறவி என்றிருந்தும் ஒருத்திதன் நிலமுளைச்சுவடு தோமுறக் கொண்டார் எனச் சிறையிடல் போல் சுடர்மென குகையிலேகம்பத்து ஓம் மொழி பொருளை அடக்கி ஆனந்த முருணர் வாழிடம் பல உளவாள் மென்மதனை எரித்து நீண்ட சடை முடி தாங்கி அழகிய காவிக்கல் தோய்ந்த உடை அழகு அணிந்து நாம் துதி செய்கின்ற துறவியென வீடு பெற இருந்து ஒருத்தியாகிய உமையம்மீனது இளமை அமைந்த கொங்கை தழும்பை தமது துறவர நிலைக்கு குற்றமாக கொண்டாரென்று சிறைச்சாலையில் அடைந்தாற்போல தம்முடைய ஒளிகிலர் உள்ளத்து திருவேகம்பத்து எழுந்தருள ஓம் என்னும் மொழியின் பொருளாகிய இறைவரை அம்மந்திரத்தை தியானித்து பேரின்பம் துறவோர் வாழும் இடங்கள் பல உள்ளன. திருக்கோயில் இருள்மலத்துமிக்குஞ் சிவகாம முறையின் இரு பாதமும் அனுட்டிற் அருள் பெறும் ஆதி சைவர்களாதி அவாந்தர சைவரீரானோர் ஆதி சைவர்களாதி அவாந்தர சைவரீரானோர் ஆனோர் மதிவிவாள் மாட மாளிகை பத்தி மருங்குடுத்துயர்வனப்பினதால் தெருள் தரும் அநாதி சைவர் வீற்றிருக்கும் திவல் ஒளி புரசை ஏகம்பம் சிவஞானத்தை உயிர்களுக்கு அருளும் அநாதி சைவராகிய திருவேகம்பப் பெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோயில். ஆணவ வலியை கெடுக்கின்ற சிவ ஆம முறை சரியகிரிய யோகம் ஞானம் எனும் நாற்பாதங்களின் வழி ஒழுகி திருவருளை பெற்று ஆதிசைவர் முதல் அவாந்தர சைவர் அடங்க சைவர் யாவரும் தத்தமக்குரிய இடங்களில் பொருந்தி வாழ்தற்கிடனாகிய மாட மாளிகை வரிசைகள் சுற்றி சூழ்ந்த
சூழ்ந்து உயர்ந்த அழகுடையதாகும். மலம் நித்திய பொருளாதலின் அதன் வலியை என்க. சிவ ஆகமம் காமிக முதலிய 28. அதுல ஈரிரண்டு வந்தது உள்ள 4 குணங்களை சொல்லுது. ஈரிரண்டு தான் அதை வாசிக்கும். சரி. திருமதில் கலிவிருத்தம் விண்ணழிவுற நிமிர் வீடறக்குவான் அண்ணல் ஆணையின் இமில் ஊர்தியாண்டீறி எண்ணில் உருவு கொண்டிருந்து நீரதே பன்மை மதில் மிசை இடவப்ப நந்தியே இடவப்பந்தியே. செயல்முறை பெற்ற மதில் மேலுள்ள இடவ வரிசை விண்ணுலகுக்கு பெரிதும் அடியும்படி உயர்கின்ற மதிலின் செருக்கை அடக்கும் பொருட்டு சிவபுரானுடைய கட்டளையால் திமிழுடைய இடமும் அங்கு வந்து அளவில்லாத வடிவு கொண்டு வளராதபடி அளத்துகின்ற இயல்பினை ஒத்தது. இந்த மதில வளர விடாம அதுல மேல மேல வச்சுக்கிற அந்த இடவவானத்தின் சொரூபங்கள் அதை அமர்த்தி வச்சுருக்கான் மதிலே. திருக்கோபுரம் 9 கோள்களும் உலாவி வைகுவான் 9 மாடம் அங்கூழிச் செய்தன 9 மணிகளின் இயன்ற உண்ணமை சால் 9 நிலைதளி. அங்கு கோபுரம் நவக்கிரகங்களும் உலாவி தங்குவதற்கு 9 மாளிகைகள் அங்கு அடுக்காக செய்தாற்போல 9 வகை மணிகள் கொண்டியற்றப்பட்ட ஒளி மிகுந்த 9 நிலைகளை தழுவி கோபுரம் உயர்ந்து தோன்றும். கார்முகில் உடுக்கையாய் கதிரின் வானவன் மார்பணி மணியதாய் வட்டமாமதி சீர்நுதற் பூதியாய் செல்வ கோபுரம் பார்வுகள் புருடனில் ஓங்கும் பான்மை அமைத்தே. கரிய மேகம் ஆடையாகவும் சூரியன் மார்பின் மணியாகவும் பூரண சந்திரன் அழகிய நெற்றியில் அணியப்பெற்ற விபூதியாகவும் கொண்டு செல்வ சிறப்பினுடைய கோபுரம் உலகரால் புகழப்பெறும் ஓர் ஆடவர் போல் உயர்ந்தோங்கும் இயல்பினது. விபூதி சிறந்த செல்வம். திருநகர படலம் இல்லையண்டி மேல நச்சியம் பெற படியுங்கோ. ஆண்டி நச்சி ஏகம்பரை தொழுது நாள்தோறும் கட்சியில் வாழ்பவர் இறுதி காலையில் அச்சிவலோகத்தை அணுக வைத்தோர் பொச்சமில் ஏணியும் போலும் கோபுரமே. அது ஒவ்வொரு பேஜுக்கு இந்த திருநகர படலம் பெறும். அதை சொல்ல கட்சியில் எழுந்தருளி உள்ள திருவம்பநாதரை பொய்த்தலின்றி அன்பு செய்து நாளும் வணங்கி வாழ்பவர் உயிர்விடுங்காலத்தில் சிவலோகத்தை ஏறி அடைவதற்கு வைக்கப்பெற்ற ஒப்பற்ற ஏணியும் ஒக்கும் கோபுரம். அந்த அந்த அவைய திருக்கட்சியில் இருக்கிற ஏகம்பரநாதரை கும்பிடுறவைக்கு உருவிடுங்காலத்தில் சிவலோகத்தை ஏறி அடைவதற்கு வைக்கப்பட்ட ஒப்பற்ற ஏணியையும் ஒக்குவான். கோபுரம் அவ்வளவு உயரமா இருக்கான். பொச்சமின்றி நச்சுதல் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நிற்பர் அவர்தம் நாணியே என்னும் அருள்மொழி காண்க. அடுத்ததின் நிழல் செய்ய கதிர்க்கும் பெண்மணி திருவியல் கோபுரச் செல்வ வாய்தலின் முரசு காலந்தொரும் முழங்குஞ்செவ்வியன்றுகுற அமரரை அழைத்தல் மாணவே. தனது ஒளி சூரியன் மேற்படும்படி ஒளியை விடுகின்ற பல மணிகளைக் கொண்டு அழகுற இயற்றப்பெற்ற கோபுரம் அமைந்த செல்வத் திருவாயிலில் தேவரை வணங்க வருதற்குரிய காலம் ஈதன அழைத்தலை ஒப்ப காலந்தோறும் முரசு முழங்கும். சூரியனை ஒப்ப ஒளிவிடும் எனினுமாம் செல்வ வாய்தல் திருவாயிலினை பணிந்தெழுந்து செல்வ திருமுன்றிலை அணைந்து காலம் 6 காலம் முதலியன காலம் நன்குணர்ந்து சினகரம் புகுந்து விண்ணுலகிற்கு கேட்கும் அளவினது முரசு ஒளி. கொடி மடித்த ஐம்பாசம் ஆவரணம் 5 நாள் தடுத்தருள் கோயிலில் 5 அதனால் தடுத்தருள் கோயிலில் தம்பிரானெதிர் எடுத்த பூங்கொடி மிசை இடவம் வான்மிசை அடுத்ததோர் இடபத்தோடு அளவும் அளவாமே. உயிரை
அகப்படுத்திய ஐம்பாசம் போல திருமதில் 5 தடுத்து அருள் செய்கின்ற திருக்கோயிலில் உயிர்களுக்கு தலைவனாய பெருமான் திருமுன்னர் தூக்கிய அழகிய கொடியில் எழுதப்பெற்ற இடபம் ஆகாயத்தில் அடுத்ததோர் இடபராசியோடு கூடி நிற்கும். இனம் இனத்தோடு சேரும். பாசமாவன ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதானம் என்பன. ஐம்பாசம் அடுத்து அதனுள் விளங்கும் உயிரிடை மருவும் பதியை ஐம்மதிலில் திகழும் இடபத்தின் முன் விளங்கும் அருட்குறியோடும் வைத்து திருக்கோயிலின் அமைக்கப்பை காண்க. இடபத்தின் முன் விளங்கும் அவர பதிய அருட்குறியோட அருட்சக்தியோட அந்த அர்த்தம். அந்த இடபத்தை சான்றா வச்சிருக்கான். தூவி தம் குலத்திறவி செய் பூசை சால்வினை அங்கண்ணன் மகிழ்வொடும் காணும் மாசையின் எங்குளவரைகளும் ஈண்டினால் என பொங்குகளில் சிகரங்கள் பொலிந்து தோன்றுமால் தமது குலமரையான் பொற்பாவையாகிய உமையம்மையார் செய் பூசையின் சிறப்பினை கண்டு தொழும் விருப்பினார் எங்குள்ள மலர்களும் அங்கு வந்து நெருங்கினாற் போல மிகுந்த அழகையுடைய கோபுரத்து தூவிகள் பொழிந்து காணப்பெறும். மாதவியாற்ற பூசைய இந்த மாதவியாற்ற பூசையை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆட்கள் நெருங்கி வருமினமோ அது மாதிரித்தானாம் அந்த மலைகள் நெருங்கி வருமோ அது மாதிரித்தானே அவ்வளவு ஆட்கள் நெருங்கி நிற்கிற தூவிகள் பொழிந்து காணப்படுதான். மண்டபம் கண்மநோய் குடைபவர் கடப்பச் செய்திடும் பன்மலர் துவன்றிய தீத்த பாங்கரில் பொன்மலர் மண்டபம் பொழிந்து தோன்றுவதென் மணிப்பேழையை திறந்த மூடிபோல் மூழ்குவோர் இருவினையாகிய நோயை நீக்கும் பல்வகை மலர்கள் செறிந்த தீர்த்தத்தின் கரையில் பொன்னொளி விரிந்த மண்டபம் அழகிய மணிகளை கொண்ட பெட்டிகளை திறந்த மூடிகளைப் போல தோன்றுவன. முதல் ஐம்மலங்களை பதிய பெற்றி சொன்னவ, பசுவை பெற்றி சொன்னவ, பாசத்தை பெற்றி சொன்னவ, பதிய பெற்றி சொல்லி போட்டு பிறகு 5 மலங்களை சொன்னவ ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதாயம் என்று சொன்னவ. இப்ப வினைகளை சொல்லினோம். இடுவினை கன்ம நோய் இந்த இடுவினைகளையும் சொல்லினோம். வேள்விச்சாலை அறு சீரடி ஆசிரிய விருத்தம் சேர்ந்த குண்டத்தோ தோங்குஞ் சேர்ந்த பொற்குண்டத்தோங்கும் திகைத்தழல் விசை ஏகம்ப வேந்தை ஆவாகித்தேத்தும் புகை பொதிவகள் விச்சாலை ஏந்த சீர்த்தகர வித்தை முறைப்படி இதய கஞ்ச பூந்தளர்ச்சிகை மேல் ஈசற் போற்றுமாம் அவனை ஒக்கும். சிவந்த அழகிய வேள்வி குண்டத்தில் மேலும் தீக்கொழுந்தின் மேல் விளங்கி நின்றருள் செய்யும்படி திருவேகம்ப பெருமானை எழுந்தருளிவித்து புதிக்கின்ற புகை நிரம்பிய வேள்விச்சாலை சிறப்பு பொருந்திய தகர வித்தையின் வழி உள்ளமென்னும் தாமரை மலரிற் பொலிவமைந்த சுடர் கொழுந்தின் மேல் சிவபிரானை எழுந்தருளிவித்து போற்றும் திருமாலை ஒக்கும். திருவேகம்பர் கோளரை காம்பாச்சாகை வட்டம் மேல் குடையாய் பொற்பின் வாழிய ஒருமா மீது வளநிழல் கவிப்ப ஆங்கண் ஊழ்முறை உயிர்கட்கெல்லாம் ஐந்தொழில் ஓம்பியம்மான் ஆழ்புனல் உலகமேத்த அரசு வீற்றிருக்கும் மன்னோ தெளித்த அடிமரங்காம்புகளாகவும் கிளைகள் வட்டமாக அமைந்த மேற்குடையாகவும் அழகிய ஏகம்பரம் ஒரு மாமரம் மேல், காஞ்சியில மாமரம் தானே அது விரிச்ச மரம், கிளைகளை வட்டமாக அமைந்த மேற்குடையாக அழகிய ஏகம்பரம் ஒரு மாமரம் போல் வளாவிய கிளை தர அந்நிழலில் படிமுறையாக உயிர்களுக்கெல்லாம் பருவம் பெற 5 தொழிலை நிலவரச் செய்து எம்பெருமான் ஆழ்ந்த நீர் ஆழி சூழ்ந்த உலகம் துதிக்க
அரசு செய்யா நிற்கும். மாமரம் கொண்ட வென்ற குடை. மாமரம் வெண்கொற்றை குடை. ஐந்தொழிலாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பன. இவ்வுலகுள்ள உயிர் வர்க்கங்களை உடம்பையும் உயிரையும் காத்து இங்கு வீற்றிருத்தல் எண்ணத்தக்கது. காஞ்சி மாமரம், அந்த காஞ்சியில மாமரம் தான் அந்த விருட்ச மரம், காஞ்சி மாவடி. அப்ப முப்பொருளை சொல்லிச்சினம், பிறகு மெலங்களை சொல்லிச்சினம், பிறகு 5 மெலங்களை சொல்லிச்சினம், இருவினிய சொல்லிச்சினம், இப்ப 5 தொழிலை சொல்லினோம். தொழிலை சொல்லி பற்பல தேயமெல்லாம் பாங்கிடை தொண்டை நாடு பற்பல சங்க நாப்பண்ணண்டா நடுவு பற்பல சங்க நாப்பன் பெடர் பலம் புரியாம் அங்கண் பற்பல நகரமெல்லாம் வட்டமாய் படைத்த காஞ்சி பற்பல வலம் புரிக்குள் செலஞ்செல பணிலமால மாமாள் பற்பல நாடுகள் சூழ்ந்துற நடுவில் விளங்கும். அதான் அந்த நாப்பண்ணண்டா நடுவில் விளங்கும் தொண்டை நாடு 1000 இடம்புரி சங்குகளின் நடுவில் இருந்த பலம்புரி சங்கொக்கும் பலப்பல நகர்களை சூழக்கொண்டு இடை நின்ற காஞ்சிபுரம் 1000 பலம்புரி சூழ நின்ற செலஞ்சல சங்கம் ஒக்கும். அத்திரு காஞ்சி வைப்பின் அகிலாத்தலங்கள் தம்முன் பத்திசேர் மாடக்கம்பம் பாஞ்சகன் பண்ணி பாஞ்ச சன்னியாமாம் அந்த உத்தமச் சுரிமுகத்துள் விளைவரம் புனராச்சாதி முத்தமே ஒரு மூலத்திருந்து அருள் முக்கண்மூர்த்தி திருவினையுடைய கட்சி நகர்கண்ணுள்ள பல தலங்களினும் வரிசை பெற அமைந்த மாளிகைகளை கொண்டிடையே விளங்கும் திருவேகம்பம் 1000 சலஞ்சல சங்குகளினிடையே வீற்றிருக்கும் பாஞ்ச சன்னிய சங்கினை ஒக்கும். அவ்வாறு உயர்ந்த சங்கினுள் விளைவரம்பறுக்க இயலாத உயர்ந்த முத்தினை ஒப்புவர் ஒப்பற்ற மாவடியில் எழுந்தருளி இருந்து அருள் செய்கின்ற முக்கண் முதல்வர். சங்குக்குள்ள முத்தம் பஞ்சவாணி சங்கு எல்லாத்துக்குள்ளேயும் பஞ்சவாணி என் கிருஷ்ணன் கையில இருக்கிற அந்த சங்குதானா விலை மதிப்பெற்றது. அத மாதிரி அந்த ஒப்பில்லாத முத்து போல இருக்கிறாராம் அவர் காஞ்சி மாவடி இறைவன். பாஞ்ச சன்னியம் அது திருமாலின் கையில இருக்கிற சங்கு, கிருஷ்ணன் கையில இருக்கிற பாஞ்சவாணிய சங்கு. இந்த இதுல வர்றது அந்த மாவர இல்ல அந்த கீதாவுதேசத்துல பாஞ்சவாணிய சங்கத்தானே எடுத்து ஊதுவார் கடைசியா போர் முனையில. அது முழங்கினோன்னா எல்லாரும் உயிர் பெற்று எழும்பி அஸ்தினாபுரத்து போர் முனையில பன்மணி அத சொல்றது குருசேத்திரம், குருஷேத்திர போர். எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சம்பந்தப்பட்டுதான் வருது. பன்மணி வெயில்கள் கான்று வடரிருள் சிப்பவட்ட பொன்மதில் சூழ்ந்து நாப்பண் சதாசிவ புத்தேள் வைகும் தன்மையால் கச்சி மூதூர் தரமிசை உயிர்கள் செய்த கண்மம் ஓர்ந்து அழிப்பான் வந்த கதிர்செய் மண்டிலமே ஆமால் கச்சிப்பழம் பெரும்பதி பல மணிகள் ஒளியை உமிழ்ந்து பரவிய இருளை ஓட்ட வட்டமும் பொன்மயமும் உடைய மதில் சூழ்ந்து விளங்கும் நடுவில் சதாசிவ மூர்த்தி எழுந்தருளி இருக்கும் இயல்பினால் உயிர் செய் வினைப்பயன்களை அறிந்து அளித்தற் பொருட்டு தரமிசை வந்த சூரிய மண்டலத்தை ஒக்கும். விளக்கிலா அறநூல் சொன்ன பெரும் விதி விளக்காம் இலக்கியம் இதன்பால் கண்டே இலக்கணம் விதித்தார் போலும் அலக்கண்ணி தரம் எண்ணான்கும் அம்பையே வளர்க்கும் நீரால் கலக்கமில்லரங்கட்கெல்லாம் ஆகாரம் காஞ்சி அன்றே துன்பங்களை துடைத்து 32 அறங்களையும் உமையம்மையே வளர்க்கும் இயல்பினால் என்று
என்றும் நிலை கலங்காத அறங்கட்கெல்லாம் உறைவிடம் காஞ்சியே ஆகும். ஆகலின் யாவரும் கைக்கொள்ள அறநூலை அருளிய முனிவரும் அறமாகிய இலக்கியம் உணர்ந்து விதிவிலக்காம் இலக்கணத்தை விதித்தனர் போலும். எள்ளினின் எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினில் எடுக்கப்படுவது இலக்கணம். அப்பப்பா. அங்க காஞ்சிபுரத்துல இன்னும் அந்த மாமரம் படாம இருக்கு. நாங்கள் இது எடுத்தோம் அந்த ஆளுக்குறியில. அது என்ன சொன்னீங்க? உரிச்ச மாமரம் எது அப்போதே சொன்னீங்க அங்க இருக்கிற மாமரம் காஞ்சி அந்த அவன் அந்த காஞ்சி விரிச்சம்புள்ள மாமரம் காஞ்சி தொடக்கத்திலேயே படிச்சு கொண்டு வாரன் ராணியக்கா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒரு மரங்கள் இருக்கല്ലോ. இன்றைக்கு படிச்ச திருவிசப்பாவிலேயும் அப்படித்தான் வந்தது. அது மாமரத்துக்கு வேற பெயர் வந்தது. விராவோ திராவோ ஏதோ ஒன்று வந்து மாமரம் தான். காஞ்சி மாவடியும் வைகிஞ்சவன் மலடை ஓட்டி என்று வருது பாட்டுல. காஞ்சியில மாமரம் தான் செலவிரிச்சம். உலக வைப்பின் உரையமை வேள்வி சான்ற கவிகள் என்று உரைப்போர் தம்முள் காஞ்சிய புகழாரில்லை. அவரெல்லாம் புகழ்ந்து மின்னும் உளப்புறா அதன் சீர்முற்றும் சிவநிறை கல்வி சால. அது என்ன புள்ள சிவநிறை தான். சிவநிறை கல்வி சாலா சிறியனோ இழக்கவல்லேன். குத்து விழுந்துட்டு போடும். கடல் சூழ்ந்த நிலவுலகில் பொருளமைந்த கேள்வி நிரம்பிய கவிகள் என்று பேசப்படுவோர் தம்முள் காஞ்சி நகரை புகழாதார் ஒருவரும் இல்லர். புலவர் யாவரும் புகழ்ந்தும் முற்றுப்பெறாத அதனை சிற்றறிவினேன் ஆகிய யானே எடுத்து கூற வல்லமை உடையேன். இத்திரு காஞ்சி வைப்பின் பதலளி இடத்து மேவி அத்தகு கம்பவாணர் அவரவர் கருளி செய்த உத்தம காதையெல்லாம் சூதன் அன்றுரைத்தவாறே முத்தமிழ் அறிஞர் தேற மொழிபெயர்த்துரைப்பேனுந்தேன். காஞ்சிபுரத்தில் பல திருக்கோயில்களிலும் மேவி திருவம்ப பெருமான் அவருக்கு வேண்டிய நலன்களை அருளிய வல்லார்களை சூதபாணிகர் அருளியவாறே முத்தமிழ் அறிஞர் தெளிய வடமொழியினின்றும் தமிழ்மொழியில் பெயர்த்துரைப்பேன். புறவிகள் என்றும் தப்பினேன். இப்ப நகரப்படலம் முற்றிட்டது. முதலாவது படலம் நேரம் காஞ்சியின் பெருமையைத்தான் சொன்ன. அந்த நகரத்தின் பெருமை நகரப்படலம் முட்டு பெற்றது. இனி வர்றது பதிகம். படி. நான் சிவபரம் சுடரை காண்டகும் ஏது செய்தவர் வினவியவாறும் தவவலும் தவலருஞ்சிறப்பின் நந்தியம் பெருமான் சனற்குமாரனுக்கு சாவனறுவரை தருளி செவியறிவுறுத்த நலமெலாம் சூதமா முனிவன் அவர் தமக்கியம்பி பிஞ்சகன் உமையாட்கருளிய உண்மையைச் செப்பியதும். பதிகம் பலவகை பொருள்களையும் தொகுத்து கூறுதல், சமட்டியாக கூறுதல் என என்ப வடமொழியாளர். சிவபெருமானை எளிதில் தரிசிக்க தகுந்த உபாயம், அதாவது சாதனம் யாதென தவம் செய்த முனிவர்கள், அதாவது சூத முனிவரை வினவியதும். கெடாத மேன்மையுடைய திருநந்தி தேவர் சனற்குமாரருக்கு தாமே சாபம் தந்து பின்னர் நீக்கி உபதேசம் செய்த நலத்தையும் சிவபெருமான் உமையமையரு கூறியருளிய உண்மையையும் எடுத்து கூறியதும். செய்தவர் தமை செய்தவர் என மாறுக செவி அறி உரு உபதேசம் பிஞ்சக நிளம்பிறை கங்கை கொன்றை முதலிய தலைக்கோலம் உடையவன் கன்னியா கிழவன். அடுத்தது ராணிய கபடி பாட்டு மாதிரி படியுங்க. கன்னியா கிழவன் வரம்பருகாரிகை காட்டினை பூசினை உஞற்றி மின்னவர் மணிப்பூன் சிவியனும் மகவான் வீடு வேறெய்தியவாறும் பொன்னுடை புத்தேள் புண்ணிய ஓடி புனிதனை அரிச்சனையாற்றி அன்ன ஏறுகைக்கும் அண்ணலோடு உலகை உண்டு மீட்டு உதவியவாறும்.
மிதுனம் கன்னிராசியாகியலுக்குரிய புதன் பரம்பெற்ற திருக்கட்சி நெறி காரை காட்டினிற் சிவபெருமானை பூசனையாற்றி மின்னலைப் போல ஒளி வீசுகின்ற மணி அணியை பூண்ட சிபியனும் இந்திரன் வீடு பேற்றினை அடைந்ததும் திருமகள் நாயனாய திருமால் புண்ணிய கோடியில் உள்ள தூயோனை பூசனை செய்து அன்னம் ஊரும் பிரமனோடு உலகை உண்டு ஒடுக்கி மீளப் படைத்தும். மிதுனம் கன்னி ராசிகளுக்குரிய புதன். மிதுனத்துக்கு கன்னியும் புதன் தான் அவைக்குரிய ராசி. முயற்சி செய்து மகவான் அசுபமேத மேதம் 100 செய்தோன். அசுவமேத ஜாகம். 100 செய்தவன இந்திரன். அதை செய்தவன் இந்திரன். அதுதான் அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சது. இல்ல நீங்கள் பிள்ளையண்டி. அத்தகு மாயோன் வரம்புரி களிற்றினை அடியினை வணங்கு புதனானது கைத்தலந்திகழ்ந்த தெம்மருள் சிலைவிற் கதிர்வளை தன்னை பெருமாறு வைத்த பேர் அன்பின் மலர்மிசை கடவுள் வேள்வி செய்யுயர் சிவத்தான உத்தமன் அருளான் மாயனோ உலகை உண்டு மீண்டுதவியவாறு. அச்சிறப்பினை உடைய திருமால் வலம்புரி விநாயகர் திருவடிகளை வணங்கி பகையவர்கள் மனமயக்கும் காரணமாகிய ஒரீனை உடைய பாஞ்சமானிய சன்னியத்தை மீளப் பெற்றதும் பிரமன் உண்மை அன்போடு யாகம் செய்து உயர்ந்த சிவானந்தத்து பெருமான் அருளை பெற்று திருமாலையும் உலகையும் உண்டு மீளப்படுத்த வரலாறும். அருகிரில் விடத்த இறைவன் பெருகக் காட்டிய அறக்கடை தனப்ப இருமறை விதியாட் கடவுளர் மணிகண்டேசனை ஏத்தியவாறும் மருளுரு செருக்கீற் பொய்யிரை இழந்த வெல்வினை கழிதர வியாதன் பொருவரும் சார்ந்தா சயப் பெருவரப்பிற் பூசனை இயற்றியவாறும் பல்லுயிரும் கருக வந்த ஆலகால விடத்தை இறைவன் பருகுவதற்கு காரணமான பாவன் நீங்கிய பெரிய வேத விதிப்படி தேவர்கள் மணிகண்டேசன பெருமானை பூசித்ததும் வியாச முனிவன் மயக்கம் மிகு செருக்கினால் பொய்கூறி அதனால் வந்த தீவினை நீங்க ஒப்பெரிய சார்ந்தாசயத்தில் இறைவனை பூசனை செய்ததுவும். சரந்தாசனம்ன்றது அந்த அரவில பாம்புல இருக்கிறது. அந்த பொய்ச்சாட்சி சொன்னவர் விஷ்ணு அதான் சொல்லு அரங்கடை பாவம். இல்ல ராணியக்கா வீட்டினை விளைத்தேள் முனிவரும் பூசை வேறு இயற்றியவாறும் கோட்டமில் கொள்கை பராசர முனிவன் தொழுது தன் தாதையற் கொன்று மாட்டிய அரக்கன் குலத்தொடு மடியச் செற்றதும் விளக்கொளிமாயோன் நாட்டமொன்றுடைய நாதனைப் பரவி நதி தடுத்தோம்பியவாறும் அத்திரி முதலிய முனிவர் எழுவரும் வீடு பேற்றினை விரும்பி தனித்தனி அத்திரி முனிவர் முதலிய எழுவரும் நடுக நான் கேட்கிறேன். நான் அவதான் சப்த ரிஷிகளா அத்திரி காசிபர் கௌதமர் விஸ்வாமித்திரர் ஜமதக்கினி பிறகு பராசர முனிவர் நாரதர். அப்படி அந்த 7 முனிவர்களும் அதை சொல்றது சப்த ரிஷிகள் உண்டு. அதான் அத்திரி முதலிய முனிவர் எழுவரும் வீடு பேற்றினை விரும்பி படிங்க. தனித்தனி இடங்களில் சப்ததானம் வழிபாடு செய்தும் மாறுபாடு இல்லாத கொள்கையுடைய பராசர முனிவர் பூசை இயற்றி தன் தந்தையை கொன்ற சுதாசன் என்னும் அரக்கன் தனது குலத்தோடு அழிய தான் செய்த வேள்வி கொலை செய்ததும் விளக்கொளி வடிவமாய் திருமால் முன்
முதல்வனை வணங்கி வேகவதி நதியை இந்த தடுத்து பராசர முனிவற்ற திருமால் முக்கண் இவ- முதல்வனே. பராசர முனிவற்ற தந்தைக்கு பேர் சத்தி முனிவர். அந்த சத்தி முனிவற்ற அப்பாவுக்கு பேர் வசிட்டர். இந்த பராசர முனிவற்ற மகனுக்கு பேர் வியாசர். அதான் இந்த பராசர முனிவர் பூசை ஏற்றி தன் தந்தையை கொன்றார். அந்த சத்தி முனிவரை கொன்ற சுதாசன் என்னும் அரக்கன் தனது குலத்தோடு அழிய தான் செய்த வேள்வியில் அப்ப பராசர முனிவர் வசிட்ட பேரு பேரு. பேந்து பராசர முனிவற்ற மகன் தான் வியாசர். அப்படி அந்த அதால மறக்காம இருக்க வேணும். நாங்கள் இப்படி வரைக்கும் மகாபாரதம் படிக்கிறனாங்க. அப்ப அதுகளை நினைச்சு கொண்டு வர வேணும். தனது குலத்தோடு இப்ப நாங்க பலதும் பத்தும் படிச்சபடியா இப்ப எங்களுக்கு கிளியரா எல்லாம் விளங்குது. அழிய தான் செய்த வேள்வி படியுங்க. இப்ப எல்லாமே விளங்கி கொண்டு வருது. தான் செய்த வேள்வி கொலை செய்தும் விளக்கொளி வடிவமாய் திருமால் முக்கண் முதல்வனை வணங்கி வேகவதி நதியை தடுத்து பிரமன் யாகத்தினை காத்ததும் கொன்று மாட்டியும் இது படிச்ச நாங்களே வேகவதி நதி என்று நாங்க திருவிளையாடல் புராணத்துல படிச்ச நாங்கள் என்னண்டா இந்திரன் அந்த பாண்டி நாட்டுக்கு மழை கொடுக்க இல்லையண்டா இந்த இது நதியா இருக்குது. வேகவதி நதிய பெருக்கெடுக்க செய்ததோ ஏதோ ஒன்று அங்க வருகுது. அது மேகம் அது மேகம் இது வேகவதி நதி என்று கண்டி நதி இது நதியும் பெருக்கெடுத்தது தானே. அதையும் வேகவதி நதி ராணியக்கா பெண் பேர் தானே, நதிகளுக்கு பெண் பேர் தானே. சரி அண்டி படிங்க. இந்திய புகழ் முத்திச்சரம் பரசி என்றவள் சிறையினை விடுவித்து ஆண்டகை கடலுன் நஞ்சுவில் கயிற்று பணிகளை அரைத்தெழுமாறும் நீண்டவனுணரா திருவடி போற்றி நெளியுடற்பணிகளும் அம்மான் பூண்டு கொண்டருளா பெற்றமே தகவார் புள்ளினை வினாவியவாறும் ஆளும் தன்மையினுடைய கருடன் செறிந்த உளமைந்த முத்தீச பெருமானை வணங்கி மாற்றவள் வைத்த சிறை நின்றும் தன் தாயை வீடு கொண்ட விடத்தை உமிழ்கின்ற பற்களையுடைய பாம்புகளை குரல் பண்ணும் வருத்தி எழும் வரலாறும் நெளிந்து செல்லும் உடம்பினுடைய பாம்புகளும் நெடிய வடிவு கொண்ட திருமால் அறியா திருவடிகளை போற்றி இம்முறைவன் அப்பாம்புகளை அணிகரமாக பூண்டு கொண்ட வலிமையினால் கருடனை நோக்கி சுகமா என்று வினாவியதும் இந்த கருடா சௌக்கியமாண்டு கேட்டது. அதுவும் இந்த இதுல பாருங்க, நெளிந்து செல்லும் உடம்பினுடைய பாம்புகளும் நெடிய திருமால் வந்து இந்த சாபம் பெற்று பாம்பு வடிவமா வந்தவர் இல்லைங்க பற்களையுடைய பால்களை வருத்தியர்களும் வரலாறும் பாம்பு அந்த பொந்துகளை இருந்தவர் இல்ல. ஏன் அந்த பிள்ளையார் கதையில படிச்சாம் பாம்பு அவர் 2 பேரும் சொக்கட்டான் விளையாடி அவருக்கு சாபம் கிடைச்சு சாபம் கிடைக்கிற உமையம்மாவோ அவரை போய் பாம்பா பிறகு சொல்லத்தானே பிள்ளையாரதான் இந்த பிள்ளையார் கதையில பிள்ளையார கும்பிட்டா அதண்டா அதையுமே சிவருமான்னு சொல்லி கொடுத்து அவ இதா வாரா. இப்ப நேற்றும் இப்படி தானாங்க அந்த சித்தாந்த வகுப்புல இதுகளை பற்றி கதை கேட்க எங்களுக்கு படிச்சதுகள் எல்லாம் வருகுது. படிச்சு அதை ஞாபகம் வச்சிருக்கணும் படிச்சா அது ஞாபகத்துல இராது ராணியக்கா. எல்லாத்தையும் படிக்கலதான் எல்லாத்துக்குள்ளையும் வரும். இப்ப வேறுங்க இது வேறு இந்த கதை நாங்க படிச்ச கதை முழுக்க இதுக்க வருது. அப்ப எங்களுக்கு இந்த கதை எப்பவும் ஞாபகம் இருக்கும். அந்த அணிகளை வாசிங்க ராணியக்கா பூண்டு கொண்ட வறுமையினால் நீங்க பாம்புலே நெடிய வழி கொண்ட திருமாலும் அறியா திருவடிகளை போற்றி எம்முறைவன் அப்பாம்புனை அணிகலமாக பூண்டு கொண்ட வறுமையினால் கருடனை நோக்கி சுவமா என்று வினாவியதும் கருடனால் அழைக்கப்பெற்ற அப்பாம்புகள் அக்கருடனை அழைக்கும் வன்மை பெற்றமை குறித்து பணிகளும் என்றோதினர்.
இந்த கருடன் வந்து திருமாலின் வாகனம் தானே. அப்ப திருமால் என்னண்டா கனகாலமா அவர் சிவபெருமானையே கும்பிட்டு கொண்டிருந்தார். இந்த கருடனை கவனிக்க இல்லை. இந்த கருடன் வந்து என்ன செய்யும், போய் இந்த பாம்புகளை வருத்துறது தானே. அப்ப இந்த பாம்புகள் போய் சிவபெருமானிட்ட முறையிடத்தான் அவர் என்ன செய்வார், இந்த கருடனை போய் அவருக்கு புத்தி போட்டுவார். எப்படி கருடன் சொல்லும் தான் தான் வலிமை கூடினதுண்டு. அப்ப அவர் சொல்வார், வா உனக்கு ஒரு நான் வலிமையை காட்டுறேன்ட்டு சேர்மாண்ட அந்த கையை கொண்டே கருடன் தலையில வைக்க அது தாங்க இல்லாமல் சொல்லும், இல்லை 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 நான் தோத்துட்டேன்ண்டு. அது அவருக்கு கருடனுக்கு அவர் ஆசீர்வதிச்சவர், அந்த பாம்புகளை தாண்டக்கூடாதுன்ட்டு. அவர் கழுத்திலே எடுத்து போட்டார், கழுத்திலையும் எடுத்து பாம்பை போட்டவர் பிறகு. அக்கருடனை அழைக்கும் வெண்மை பெற்றையும் கொடுத்து பணிகளும் என்றது. இறுதி நல்ல கதைகள் வருது, என்ன ஆசையா இருக்கு. இறுதினா தனாவை காணல, தனாக்கு இதுகளண்டா சரியான விருப்பம். அந்த படிச்சதுகளை திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்றது தனாக்கு விருப்பம். பாட்டில இருக்குல்ல, பரமேசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அந்த படிச்சதுகள் திரும்பி வரையக்குள்ள அது சரியா சந்தோஷமப்படும் மனதால. இறுதி நாள் இருவர் காயம் மேல் தாங்கி வியாழமும் இயமனும் வலுத்த மறுமறு காய ரோகண வரைப்பின் நம்பிரான் மென்னியவாறும் அருகணி வேணி மஞ்சள் நீர் கூத்தர் அடியினை அர்ச்சனை செய்து தருகுலனவித்த சித்தர் எண்ணறிய சித்தி பெற்றுய்ந்திடுமாறும் ஊழிக்காலத்தில் பிரமவிட்டினுக்களுடைய உடலை தாங்கி வியாழனும் அதாவது குரு இயமனும் துதிக்க குற்றமற்ற காயரோகணம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியதும் அறிவை கெடுக்கின்ற ஐம்புலங்களை வென்ற சித்தர்கள் அருகினை அணிந்த சடமுடியுடைய இறைவனை மஞ்சள் நீர்க்கரையில் அர்ச்சித்து சித்தி பெற்றதும். மாதவன் பரசி பிருகுவன் சாபவன் பயந்தவ பெருமாறும் மேதகும் ஓர்சார் முனிவர் அவர் மதங்கன் வெண்கரி போற்றியவாறும் ஏதமில் வெள்ளி மொழிப்படித்ததீசி இட்ட சித் ஈசனை தொழுது கோதரு வைராக்கை பெற்றோங்கி குபன் தனை புறங்கண்டவாறும் திருமால் பின்னுக்கு வருது திருமால் வணங்கி பிருகு முனிவருடைய கொடும் சாப விளைவின் பெரும் பயம் கெடப்பெற்றதும் மேன்மை பொருந்திய ஓர் சூழலில் முனிவரவரும் மதங்கரும் ஐராவதமும் போற்றியதும் தசீதி முனிவர் குற்றமில்லாத சுக்கிரன் ஆணைப்படி இட்ட சித்தீசனை தொழுது ஈசனை தொழுது குற்றம் நீங்கிய வச்சிர சரீரம் பெற்றுயர்ந்த உபன் என்னும் அரசனை தோற்றோடச் செய்ததும். ஒரு கதை கொண்டு அந்த கதையிலும் வந்துட்டுதான் நாங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்தணன் கச்சப்பாளையத்திறஞ்சி படைத்திடுமாற்றல் பெற்றதுவும் பைந்தூளாய் கூர்மம் ஆயிடை பரசிப்பாதகம் தவித்துயவாறு மைந்துரு மாண்ட கன்னி மாமுனிவன் படுத்திவான் அரம்பெயரைவர் சந்தன திளைக்கும் இளமுலை போகம் தரமிசை நுழைந்து வாழ்ந்துதவும் பிரமன் கச்சபாலாயத்தில் வணங்கி உலகை படைக்கும் ஆற்றலை சக்தியை பெற்றதும் பசிய துளாய் அணிந்த ஆமை வடிவம் கொண்ட திருமால் அக்கச்ச பலாயத்தின் வழிபாடு செய்து பெரும்பாவன் நீங்கி பிழைத்ததும் வலிமை மிக்க மாண்ட கன்னி என்னும் பெருமுனிவன் இறைவனை பூசித்து அப்பேற்றினால் விண்ணுலகம் வாழ்க்கையையும் மண்ணுலகில் வானுலக அரம்பேர் அவரோடு நடத்தியதும்
அந்தணன் பிரமன் அது என்ன போட்டு கிடக்கு விளங்கையில அது ஏதோ ஒரு புராணத்துல தழுவல் என்ற ஏதோ ஒரு புராணமா பெற்றதுவும் வாழ்ந்ததுவும் என்பனவற்றை கெடுமென்னாது ஓடுமென்றமையால் குற்றலியுரகம் ஓரை வழி ஈசு ஐவழி குற்றியலுகரம் ஓராவளி ஐவழி என்னும் பொது விளக்கு பெறுதலும் கொள்க. அங்கியங் கடவுள் ஏத்தி விண்புலத்தர் அவிப்பொறை மதுகை அவிப்பொறை மதுகை வெற்றதுவும் பங்கமென்றிரஞ்சி சவுனக முனிவன் வீட்டினை தலைப்படும் பரசும் மங்கருவப்பு விளியவர் செகுத்த சுரகரம் வானவர் வழுத்தி புங்கவர் பெருமான் சுக்கிலம் பருகு வெப்பு நோய் போக்கியவார் அக்கினி தேவன் துதித்து விண்ணிடத்தாராகிய தேவர்க்கு வேள்வீர் கொடுக்கும் அவிய சுமக்கும் வெண்மை பெற்றதும் சவுனக முனிவர் பழுதில்லையாக வணங்கி முத்தியை தலை கூடியதும் கேழிலா சுராக்கனை அளித்த சுரக ரேச பெருமானை தேவர் வணங்கி அப்பெருமானது சுக்கிலம் பருகிய சுரநோய் போக்கியதும் புலிப்பத முனிவன் அடுத்தது ராணியக்கா அது எழுதணும் என்ன கதை என்று நீங்கள் ராணியக்கா படி. புலிப்பத முனிவன் கான்முளை போற்றி பொங்கு தீம் பாற்கடல் பெற்று வலித்திரை பார்த்ததன் பல முடிமேல் மலரடி சூட்டி ஆண்டதுவும் கலித்தெழும் இமையோர் மலைமகள் மொழியாட் கரிசரத் தெளிந்த அருட்குறில் சலிப்பரும் இயக்க வடிவு கொண்டணைந்த தலைவனை தொழுது உய்தவாறும் வியாக்கிரபாத முனிவர் புதல்வராகிய உபமன்யு முனிவர் போற்றி செய்து பாற்கடலை பரகுவதற்கு பெற்று மிகு வலிமை படைத்த பார்த்த சாரதியாகிய கண்ணனுக்கு திருவடி தீட்சை செய்து கிருஷ்ணரைத்தான் சொல்லுதோ இல்ல பார்த்த சாரதி என்று கண்ணனைத்தான் சொல்லுது. அர்ஜுனனுக்கு சாரதியா வந்ததான் பார்த்த சாரதி என்று வந்தது. அதான் ஆரவாரித்தெழும் தேவர்கள் மலைமகள் திருவாக்கால் ஐயம் விபரீதமாய் குற்றங்கள் நீங்க தெளிந்து திரிவில்லாத யாட்ச வடிவங்கொண்டணைந்த சிவபிரானை சிவலிங்க வடிவில் தொழுது பாவம் தீர்த்தது. நேற்று படிச்ச நாங்கள் ஞாபகம் இருக்கிறோம் ராணியக்கா பதஞ்சலி வியாக்கிரபாத சரிதம் மகன் முனிவருக்கு அதான் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுடு அந்த வியாக்கிரவாதர் என்ற பெரிய சொல்ல பாருங்க என்ன மாதிரி போட்டிருக்காரு பாட்டுல இருந்து புலிப்பாதம் வந்து புலிப்பாத முனிவர் அவருக்கு தான் புலிக்கால் பதஞ்சலி அது அத்திரி முனிவற்ற மகன். ஏதமில் பதிற்று பதின்மரோடிரொன்று பதின்மரும் ஏற்றியவாறும் மாதர் மேற்றளிர் கவுனியன் பாட்டால் மாசில் சிவன் உருவு பெற்றதும் ஆதரம் பூப்ப அங்கர புத்தேள் அநேகதம் அநேக தங்காவதம் பரசி கோதர உலகம் எண்ணியாங்குவத கொடுத்திடும் இறமை பெற்றதும் குற்றமில்லாத உருத்திரர் 120 11 துதித்ததும் அழகிய திருமேற்றளியில் கவுனிய குலத்தில் உதித்த திருஞான சம்பந்தர் திருப்பாட்டால் திருமால் சிவசாருவம் பெற்றதும் விநாயக பெருமான் அன்பு பெருக அநேக தங்காவதத்தில் இறைஞ்சி உலகோர் வேண்டியாங்கு குற்றமற கொடுக்கும் தலைமையை பெற்றதும் வழிபாடு படத்தில் காண்கிறோம். அப்படியும் ஒரு படலம் இருக்கு திருமேற்றலி மகதியாள் முனியும் புத்தருக்கிறையும் வளம்பொழில் திருக்கைலாய பகவனை தொழுது முப்புறத்தவரை மிரட்டிய பாவம் மாற்றியதும் இகலுணர் செகுப்ப இராகவன் வழுத்தி எழும்
எறும் வலி எய்தியவாறும் புகழெறும் கற்கி போற்று போற்றுபு கடைநாள் கயவரை புரட்டியவாறும் மகதி ஆளுக்குரிய நாரதரும் திருமாலும் சோலை சூழ்ந்த திருக்கைலாய பெருமானை தொழுது திரிபுரத்து அசுரரை சிவநெறி நின்றும் புரள்வித்த பாவம் தீர்ந்ததும் இறகு வபிசத்து தோன்றிய ராமன் தன் பகைவரை அழிப்ப வேண்டி இறைவனை துதித்து பெருவன்மை பெற்றதும் புகழ்மிகும் கற்கி அதாவது குதிரை முதல்வனை வணங்கி ஜுக முடிவில் அசுரரை அழித்ததும் எருள் வலியண்டா மிக்க வலிமை அந்த கேசம் ஒன்றில் எருள் வலி அந்த கேசம் என்ற இதுல இருக்குதான் மீமிசை சொல் தலைவர் மூவர் தவிர முப்புரர் வழிபாடு கைவிட்டமையை முப்புராரி போட்ட படலத்துள் காண்க. எனக்கு படலங்கள் எல்லாம் படிக்க போனா எல்லாம் வரும். இதுக்குள்ளதான் வருது படலம், இதுக்கெல்லாம் முடியவன் வழுத்தி நலம் பயில் வரம் பெருமாறும் அறைகளல் மகவான் தொழுது செல்லுருவாய் அச்சுதன் சென்னிய தனித்து துணித்து அச்சுதன் சென்னியை துணித்து நிறை பெருங்கீர்த்தி கவர்ந்து மீட்டுய பூசனை நிகழ்த்தியவாறும் மறையவன் தலையை கொய்து எம்பலிதேர் வைரவன் பூசித்தவாறும் பலராமன் பேறு பெற்றதும் இந்திரன் தொழுது புற்றுடை அதாவது செல்வடிவாய் திருமாலின் தலையை தடிந்து நிறைந்த பெரிய மிகு புகழை கவர்ந்து பின்பும் பிழை தவிர பூசனை நிகழ்த்தியதும் பிரமன் தலையை கொய்து அதன்கண் பலி தேர்ந்த வைரவர் பூச செய்ததும் செந்நீர் ஏற்றமையின் வெம்பலி என்றனர் யான் எனது என்னும் இரண்டினையும் கைவிட பலி தேர்தலின் விரும்பத்தக்க பலி என்பர் வெம்பலி என்றனர் எனலுமாம். விண்டு நேர் விடுவச்சேனார் பரவி வீரபத்திரன்னிற தணிந்த வெண்டலை விழுங்கும் ஆளியை விகட கூத்தினால் எய்தியவாறும் மிண்டினால் வேள்வியாற்றிய தக்கன் வினைகட அருட்சித்தவாறும் விண்டவர் புறத்தின் உய்ந்திடும் மூவர் தொழுதுமை பெருமாறும் வீடுவச் சேனர் வணங்கி வீரபத்திரர் மார்பிடை அணிந்துள்ள தலைமாலை தலை விழுங்கிய திருமாலின் சக்கரப்படியை விகடக்கூத்தினால் பெற்றதும் தக்கன் செருக்கொடு செய்த வேள்வியை அளித்த வழி அந்த தக்கன் வழிபட்டுந்ததும் முப்புற பகைவரில் மூவராகிய சுபுத்தி தக்கன் வழிபாட்டுந்ததும் முப்புற பவரில் மூவராகிய சுபுத்தி சுதன்மா சுசீலர் தொழுது மெய்வரம் பெற்றதும் அந்த மூன்று முப்புறங்களுக்கும் தல அரசன்மாரை எரித்ததும் இல்ல அந்த முப்புறங்கள்லையும் அந்த மூன்று பேரையும் வித்தியன்மாலியும் கமலாட்சன் அவைகளை எரிச்சா பிறகு அந்த மூவரும் சுபுத்தி சுதன்மா சுசீலர் அந்த அவைகளுக்கு அவருக்கு கணமா மாறிட்டின. அவைகளுக்கு அவையல் அந்த மூன்று கணங்களா மாறினது. அதான் தொழுது மெய்வரம் பெற்றதும். திருக்கையில் திருநந்தி தேவர் ஒப்ப வைகுந்தத்தில் விடுவ சேனராகலின் திருமாலை ஒத்த விடுவ சேனர் என பெற்ற பெயர் எழுதி வையும் ராணியக்கா. சுபுத்தி அதுதான் சுளுத்தி சுபுத்தி சுதன்மா சுசீலர் மற்றது சுசீலர். சுபுத்தி அந்த முப்புற அரக்கரல் இதா மாறின. சுசீலர் மூன்று பேரும் தான். கீழாட்டிங்களே திருக்கையிலே திறந்தவர் ஒப்ப வைகுந்தத்தில் விடுவச்சேனர் நந்தி தேவர் அபரசம்பு எனப்படுவர். நந்தி தேவர் அபரசம்பு. மூன்றாவது சுசீலர் மூன்றாவது சுசீலர் மூன்றாவது சுசீலர் இரண்டாவது சுபுத்தி சுசீலர் அவ்வளவுதான். ஓகே நான்
அந்த ஒழுங்காளுங்க சுபுத்தி முதல் எழுது, 2வது சுதன்மா சுசீலர். ஓகே. திருவிளையாடல் புராணத்திலும் இருக்கு என்ன? எல்லா சுசீலர் என்னோட எல்லா சித்தியில இடத்துலயும். வந்து ஞாபகம் தான். பொன்பெயர் படைத்தோன் கிளைஞரோடெய்தி பூசை செய்தரசு பெற்றதுவும் கொன்பையில் விடையோன் அருள் வழிமாயோன் மடங்கலாய் அவன் உயிர் குடித்து பின்புகுந் தருக்கை சரமமாய் அதற்பின் பிழைகட பூசித்தவாறும் வெண்புடை இரணியாக்கென இருத்த பன்றியின் வழிபடும் இயல்பும். இரணியன் உறவினரோடும் போந்து வழிபாடு அரசு வீற்றிருந்ததும் பெருமை பொருந்திய விடையுடை பரமன் ஆணைவழி மாயாவரன நரசிம்மரால் இரணியனை அழித்து செதுக்கி தாம் பிரகலாதன்றாக வருது. தாம் உலகை அழிக்கையில் பெருமான் சார் தூள பறவையாய் அந்நரசிங்கத்தை தொகுத்து அதன் தோலை போர்த்தி கொள்ள நல்லுணர்வு பெற்று திருமால் பழுதீர வழிபட்டதும் வலிமை அமைந்த இறைச்சி ஆச்சனை அளித்த பாரகா அவதார மூர்த்தி வழிபட்டதும் இரணியாக்கன் என்பன பொன்வடிவினன் பொற்கண்ணன் என்பன உயர் குடித்தல் இலக்கண வழக்கு. இந்த இரணியன்ற மகன் பிரகலாதன் பேரன் தான் மாவலி சக்கரவர்த்தி. ராணியக்கா அந்தகன் அந்தகன் வருது. அந்தகன் பரிசி புவி முழுதாண்ட கடைமுறை அருள் பெறுமாறும் வெந்திரல் வாணன் இறுதியிற் பரவிரற்கட தலைமை பெற்றதும் அடுத்த சென்டென்ஸ் இறுதியில் பரவி விரட்கண தலைமை பெற்றதும். இறுதியிற் பரவி விரட்கண தலைமை பெற்றதும் கந்தவன் மலர் கொண்டடி தொழுதோன் காந்தனுங் கதிபெறுமாறும் மைந்துரு வழுத்தி சலந்தரன் கடைக்கால் வீட்டின்பம் அறிவியவாறு. ரெண்டு அட்டவீரட்ட செயல்கள்ல 2 பேர் இங்க வந்துட்டினம். அந்தகன் எந்த அட்டவீரட்ட தலம்? அந்தகன் திருக்கோவலூர். சலந்தரன் எந்த இடம்? சலந்தரன் திருவள்ளூர். திருவிற்குடி. ராணியக்கா திருவிற்குடி. அந்தகாசுரன் வணங்கி அதான் படிச்சாச்சு என்ன? இல்ல பாட்டு படிச்ச நீங்கள் பொழிப்பு. அந்தகாசுரன் வணங்கி புவி முழுவதும் அரசு செலுத்தி முடிவில் வீடு பெற்றதும் பெரு வலியுடைய வாணன் முடிவி துதித்து வன்மை அமைந்த வன்மை அமைந்த கணநாதரு தலைமையை எய்தியதும் ஓணனும் காந்தனும் மணங்கமலும் மலர் கொண்டு பூசனை செய்து முத்தி பெற்றதும் சலந்திரன் வன்மை மிக துதித்து முடிவில் பேரின்பம் எய்தியதும். கேசவன் திருமால் பேற்றினின் போற்றி கிளரொளி ஆளி பெற்றதும் வேசரு வரசிராமன் ஏத்தெடுத்த பொம்மழு படைபெறுமாறும் தேசுரப்பரவி ரேணுகை என்பாள் தெய்வதமாகியவாறும் மாசர் யோகாசிரியர் தொழுது வணங்குதம் பதம் பெறும் முறையும் திருமால் திருமாற்பேற்றினின் போற்றி சுடர் விடுகின்ற சக்கரம் பெற்றதும் தளர்ச்சியரு பரசுராமன் துதித்து கொடிய மழுவாயுதம் பெற்றதும் தெய்வத்தன்மை பெற ரேணுகை பரவி அப்பேற்றினை அடைந்ததும் குற்றமில்லாத யோகாசாரியர் தொழுது விளங்குகின்ற யோகாசிரிய பதவியை எய்தியதும். கொஞ்சம் மேல எடுங்க. இந்த பரசுராமன் அந்த கோடாலியால தாய வெட்டினவன் இல்ல ரேணுகாவை அவதான் பிறகு அம்மனா வந்தது. அவதான் மேரி அம்மன், உலகுக்கு மேரி அம்மனா வந்தது.
அந்த கொஞ்சமே பிறகு தாப்பன் கேட்கிறார் என்ன உனக்கு என்ன வரம் வேணும்ன்ற தாயை கொன்றதுக்கு என்ன வரம் வேணுமென்று பரசுராமன்கிட்ட கேட்க அவர் சொல்ல எனக்கு இந்த தாயை திருப்பி தர வேணுமென்றத்தான் அவர் போய் ஓகே தந்தோம் போய் அவன் வெட்டின தலையை ஒட்ட போவான் இன்னொரு பொம்பளைன்ற தலையை மாறி அதை விட்டுறானோ. அப்ப அந்த 2 பேற்ற உடம்பை மாறி ஒட்டி போடுவான். ஒட்டினா அங்க வந்தது மேரியம்மன். பதியம். தசன் போற்றி உலகெலாம் காமன் செறித்திடும் இறமை பூண்டதுவும் அத்தனர் ஏவலாற்றினால் அணைந்த அகில தீர்த்தங்களும் வணங்கி பைத்த பெற பல்குள் பாகனர் தம்மாட் பற்பல வரங்கள் பெற்றதுவும் தத்துவ நீர்க்கிறவன் அரிச்சனை ஆற்றி தங்கும் அதன் அப்பதம் பெறுமாறும் மன்மதன் பூசித்து உயிர்களுக்கெல்லாம் காமத்தை தோற்றுவிக்கும் அரசுரிமை தாங்கியது இறைவன் கட்டளையினால் இங்குற்ற சர்வ தீர்த்தங்களும் வணங்கி மங்கை பங்கானரிடத்து பற்பல வரங்கள் பெற்றதும் வருணன் அரிச்சித்து நீர்க்கிறைவன் என்னும் பதவியை எய்தியதும் சித்தசன் என்ற திருமாலின் சித்தத்துள் தோன்றினோன். காசி அங்கே ஒரு ஆளுக்கு சித்தசன் காசி காசியில் எழுந்தருளியுள்ள பாட்டை விட்டு காசி வாழ் விஸ்வநாதன் காசி வாழ் விஸ்வநாதனும் காஞ்சி வெட்பினால் அணைந்து வைதிகியதும் பூசனை உயர்த்தி காற்றின் அணைந்து வைக்கியதும் பூசனை உயர்த்தி காற்றினான் கந்தவனாக பொலிவுறுமாறும் மாசறு கோள்கள் 9 வழுத்தி எண்ணிய வரம்பெறுமாறும் தேசுருவாம தேவனன் முனிவன் தொழுவம் பிறவி தீர்த்ததுவும் காசியில் எழுந்தருளியுள்ள விஸ்வநாத பெருமானும் விருப்போடும் காசியில் எழுந்தருளியதும் காசியில் எழுந்தருளிய விஸ்வநாத பெருமானும் விருப்போடு காஞ்சியில் எழுந்தருளியதும் வாயுதேவன் பூசனை செய்து வாசனையை சுமந்து செல்பவன் ஆக பொலிவெய்தியதும் மாசிலாத நவக்கிரகங்களும் துதித்து கருதிய வரங்களை கொண்டதும் புகழ்மிகு வாமதேவ முனிவர் தொழுது கொடிய பிறவி தவிர்த்ததும் அகனுறப்பரசிமாட்கண்டி முதலோர் இறப்பினை கடந்ததும் அயன்மால் இகலுறு செருக்கின் வரிவினை தனப்ப இலிங்கமக்கரிச்சித்த இலிங்கம் அங்கு அரிச்சித்தவாறும் சகமெலாம் இருத்து முக்கண்ணம் பிரான் தங்கு வீரட்டான தங்கு வீரட்டாகாசனத்தின் முகில் நிறப்பூத்தேள் பூசனை உறிஞ்சி துகிர் நிறம் பெற்றிடும் முறையும் மார்க்கண்டேயர் முதலானோர் இறைவனை உள் அன்போடு வணங்கி இரவாம எய்தியதும் மால் பிரமர் இருவரும் தம்முற்பகையை எழும் செருக்கினால் வந்த பாவம் தீரச் சிவலிங்க அர்ச்சனை புரிந்ததும் உலகலாம் ஒடுக்குகின்றி வீற்றிருக்கும் வீரட்டாக ஆசன பெருமானை வணங்கி திருமால் மேக நிறம் நீங்க பெற்றதும் பவளவண்ணம் படைத்ததும் மா அண்டகு காம கண்ணியை வணங்கி மலர்மகள் சாபம் மாற்றியதும் பாண்டவர் முதலோர் தொழுது நல்வரங்கள் பரிசித்ததும் வணங்கிய ஈசான ஆண்டகை ஆசை கிரமை எய்தியதும் அச்சுதன் மச்சமாய் போற்றி வேண்டலர் செகுத்து வேத நூல் கொணர்ந்து வேதிய தமக்கு அளித்ததும் திருமகள் மாட்சிமை பொருந்திய காமாட்சி அம்மையை வணங்கி சாபம் நீங்கியதும் பாண்டவர் முதலானோர் தொழுது நட்பேறுகள் பெற்றதும் ஈசானமூர்த்தி வணங்கி வடகிழ் திசைக்கு இறைவனாயதும்
திருமால் மச்சமாய் போற்றி சோமுகன் என்னும் அசுரனை அழித்து வேதத்தை கொணர்ந்து வேதியர்க்கு அளித்ததும் மீயூர் மீயூர் குரலோன் அவுணனைச் நீ சிறையில் உயர் நீ உயர் மீ உயர் குரலோன் அவுணனைச் சிறையிற் புகுத்து மெண்டிறைஞ்சியவாறும் மாயவன் பரவிக் கடல் விடந்தாக்கும் வெப்பு நோய் மாற நின்றதுவும் நாயகி உருவிற் கவிகை தோன்றி நாதனைப் பூசித்தவாறும் தூயமாகாளப் பரப்பர இறைஞ்சிப் தொல்லை வீடுறப் பெறுமாறும் வாமனன் மாவலியச் சிறையிட்டு பின்னரும் போற்றியதும் கரியோன் பரவி விட வேகத்தான் வந்த வெப்பு நோய் நீங்கியதும் அம்மையார் கழித்த வடிவிற் கவிகை தோன்றிய நாதனை பூசித்ததும் மாகாளன் என்னும் பெரும் பாம்பு வழிபட்டு முத்தி எய்தியதும் அண்ணலார் ஆணை மறுத்த வந்தீமை அறுத்திட குமர கோட்டத்தில் நன்னிறு வீற்றிருந்து சேயிலை நெடுவேல் நாயகன் பூசித்தவாறும் மண்ணெலாம் பரவும் மாற்கண்டன் முனிவாள் பஞ்சகங்கருந்தியமாயோன் கண்ணுதற் பிரானை அத்தலத்தில் இறஞ்சி அவ்வினை கழுவியவாறும் சிவபெருமான் கட்டளையை மேற்கொள்ளாத குறைதீர திருக்குமர கூட்டத்தில் முருகப்பெருமான் சேனாபதி ஈசப்பெருமானை பூசித்ததும் மக்கள் யாவரும் போற்றும் மார்க்கண்டேயரிடத்து வஞ்சங்கருதிய திருமால் அத்தலத்தை வணங்கி பாவத்தை கழுவாய்ச் செய்ததும் சாத்தனார் போற்றி உரிமை பெற்றதுவும் மங்களை தையல் போற்றியதும் தீத்தொழில் அரக்கர் செகுத்து வந்து ராமன் பணிந்ததும் தேவர்கோன் வளவன் ஏத்தியவாறு நாரணன் பரவி பாப்புரு இரித்ததும் மாயனர் கூத்தனார் முழுதும் தளலிடை ஒடுக்கி பாண்டனை கொலை செய்தவாறும் சாத்தனார் போற்றி கணத்தலைமையை பெற்றதும் மங்களை என்னும் அம்மை பூசித்ததும் கொடுந்தொழிலுடைய ராவணாதியரை கொன்று வந்து ராமன மீள பூசித்ததும் இந்திரன் தேர்ச்சாரதியாகிய மாதலி பூசித்ததும் நாரணன் வணங்கி பாம்பு வடிவன் நீங்கியதும் அனைத்து உயிர்கள் உடம்பையும் வேள்வியிலிட்டு பெருமான் அவ்வழியாக பண்டகாசுரனை கச்சி மயானத்தில் அளித்ததும் ராணியக்கா ஓவிய உலகைத் தோற்றுவானங்கோன் ஒற்றை மாமூலத்தின் உழைத்து தாவறு சிறப்பின் இலதலைப் பிராட்டிதனைப் பயந்தாங்கவள் விழியின் மூவரைப் படைத்துச் செய்தொழில் வகுத்து செவி அறிவுறுத்த மொய் கூந்தல் தேவியும் கடவுள் மூவரும் பரவச் சிறப்பொடு வீற்றிருந்ததுவும் ஒடுங்கிய உலகை மீளத் தோற்றுவித்தற் பொருட்டு எமது முதல்வன் ஒற்றை மாமரத்தடியில் எழுந்தள்ளி குற்றமில்லாத சிறப்பினை உடைய இவள் லலிதா தேவியை லலிதா தேவியை அப்படி போட்டிருக்கிறேன். லலிதா தேவி இலதிதா தேவியை படைத்து லலிதாவை நான் சேர்க்கிறான் லலிதா தேவியை படைத்து அப்பொழுது அவள் விழிகளின் மும்மூர்த்திகளை தோன்றச் செய்து செயற்குரிய செய்கைகளை பிரித்துணர்த்தி அப்பிராட்டியும் கடவுளர் மூவரும் போற்றச் சிறந்து விளங்கா நின்றதும் திருவினையாட்டான் மந்தரத்துமையாள் சிவபிரான் விழியினை புதைப்ப கரிகிருட்புலம்பின் உலகெல்லாம் மூழ்கி கடப்பெருங்கவலையுற்றதும் வருவினை தனப்ப பூசனை புரிவான் மழவிடைச் செய்கையும் புகன்று பெருநகர் காஞ்சி கிரையவன் விடுப்ப பிராட்டி அங்கைதியவாறும் உமையம்மையார் மந்திரமலையில் பொழுதுபோக்காக திருவிளையாட்டாக சிவபுரானுடைய வழிகளை மூட அவ்வளவில் பேருள் குழம்பில் உலகங்கள் யாவும் மூழ்கி கரையேற்றலாகிய கவலை எய்தியதும்
பல்லுயிரும் வருந்தியமையால் வந்த வினை தீர பூசணையும் பொருட்டு மழவிடச் செய்கையும் கூறி கட்சி பெருநகருக்கு இறைவன் விருப்பப்படி விருமாட்டி அங்கெய்தியதும். இதுக்குள்ள முழு கதைகளும் வருகுது, ஆனா ஈஸியா விளங்குது. மெய்த்த நல்லறங்கள் வளர்ந்திடுமாறும் விண்டு வீச்சரம் அகத்தீசம் மத்தள மாத வீச்சரம் வணங்கி போந்துமாந்தருவடி முளைத்த சத்தறிவு இன்பத் தனிமுதற் பொருளை தவத்தினாற் கண்டு கொண்டு இறஞ்சி புத்தமிழ் தனையாள் விதியுலி வாழாமை பூசனை உயர்த்தியவாறும் உமையம்மையார் நிலைத்த நல்லறங்கள் 32 வளர்த்திடும் இயல்பும் விண்டு வீசம் அகத்தீசம் மத்தள மாவேசம் வணங்கி வலம்போந்து மாவின் மூலத்தில் எழுந்தருளில சச்சிதானந்த தனி முதற் பொருளை தவத்தினால் தரிசி உளங்கொண்டு இறஞ்சி புத்தமிழ் தம் அனைய அம்மையார் விதிவழி அர்ச்சனை ஆற்றியதும். கருணைமீ பொங்குந் திருவிளையாட்டால் அழைத்துருங் கம்பை பெருக்கை குருமணி குளையான் கண்டுளம் பதைத்து குளனைத் தழுவியவாறும் திருமுலைச்சுவடும் வால் தலை தழும்பும் சிவபிரான் ஒளிவிறப் பூண்டு மறுமலர் குழலால் காண முன்னின்று வரும்பல அருளியவாறும் கருணை மேன்மேலும் திருவிளையாடலால் இறைவன் விடுத்த கம்பை நீர்பெருக்கை நிறமுடைய மணிகள் பதிந்த தோட்டினை அணிந்த அம்மையை கண்டு உள்ளம் பதைத்து குழலைத் தழுவியதும் உலகனை தழுவியதும் அம்மையாருடைய கொங்கைச் சுவடும் வெள்ளி வளையல் வடுவும் சேருமான் விளங்க பூண்டு ஏலவார் குழலி காண எழுந்தருளி வரம் பர அருளியதும். இமவரை பிராட்டி கௌரமானிறம் பெற்றம்பிரான் வதுவை வேட்டதுவும் உமையவள்கால உயிரினில் உயிர்த்த ஒளியிலை அவுணரை மாட்டி விமல நாயகந்தன் அருள் பெறுமாறு மேதகு விம்மிதத்திறமும் அமைவர ஒழுங்கும் ஒழுக்கமும் எங்கோன் அச்சிவ புண்ணிய பேரும். இமயவல்லி பொன்னிறம் பெற்று கௌரி என்னும் பெயரேற்று எம்பெருமானை திருமணம் புணர்ந்ததும் உமையவள் தன் கருநிறச் சட்டை தோன்றிய காளி அவுணரை கொண்டு புனிதன் அருள் பெற்றதும் மேன்மை அமைந்த அற்புதமும் பொருந்துதல் வர ஒழுகும் ஒழுக்கமும் சிவபுண்ணிய பயனும் இப்புராணத்தில் கூறப்பெறும். மற்றோராற்றாங்கிளர்ந்திடுந்திறத்தின் மால்வரை கைலையின் உமையாள் கற்றை அஞ்சடையார் வெளியினை புதைத்து காஞ்சியிற் பூசனையாற்றும் பெற்றியும் அந்தர் வேதியும் கரிகால் வளர்வர்கோன் பெருமையும் வினை நோய் செற்றிடும் தீர்த்தம் முதலியன 3 சிறப்பும் இண்டியம்பிடப்படுமாள். இனி வேறொரு முறை கைலையில் உமையம்மையார் இறைவன் கண்களை இறுகப் பொத்தி காஞ்சியில் சிவபூசை செய்த இயல்பும் அந்தர் வேதி வரலாறும் கரிகாச்சோழன் பெருமையும் இருவினைகளையும் பிறவி நோயையும் போக்கும் தீர்த்தம் முதலிய 3 சிறப்புகளும் மீண்டும் பேசப்பெறும் பதிகம் முற்று பெற்றது. ஆக திருவிருத்தம் 325. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.